நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. நம்முடைய சேனல் பாத்தீங்கன்னா 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் தொட்டுட்டோம். ஆதரவு கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நமக்கு மிகப்பெரிய ஆதரவும் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரும் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க நம்ம இன்றைய வீடியோக்குள்ள போயிடலாம். சீனாவுடைய அஸ்திவாரமே காலி அப்படின்னு சொல்லலாம். தட்டி தூக்கி இருக்காங்க இந்தியா. சீனா இனி என்ன செஞ்சாலும் ஒண்ணுமே மாறாது, ஆனா இந்தியாவுக்கு பயங்கர லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன, ஒரு மிகப்பெரிய ஆபத்துல சீனா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே. இதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா வச்சு வெளுத்து வாங்கியிருக்காங்க இந்தியா. நீங்கெல்லாம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி கடுமையாக திட்டி தீர்த்திருக்காங்க இந்தியா. அப்படி என்ன நடந்துச்சு, இந்தியா இந்த அளவுக்கு பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. போர் ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னும் திங்கட்கிழமைக்குள்ள விடிவு காலம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதை நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Facebook, இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் தவறாம ஃபாலோ பண்ணி நம்முடைய பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போது அமெரிக்காவுக்கு இணையாக ஒரு மிகப்பெரிய வல்லரசு அப்படின்னா அது சீனா தான். கடந்த பல ஆண்டுகளாகவே சீனா மிக வேகமாக முன்னேறி வந்த நிலையில இப்போது முக்கிய மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது அங்கே ஏற்பட்டிருக்கும் இந்த ஒரு மாற்றம் தான் சீனாவுடைய ஆதிக்கத்தையே மொத்தமா காலி செஞ்சிருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. கடந்த நூற்றாண்டுல மக்கள் தொகை உயர்வு தான் உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இதனால மக்கள் தொகையை கட்டுப்படுத்த உலக நாடுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாங்க. ஆனா இந்த நூற்றாண்டுல நிலைமை மாறிடுச்சு. மக்கள் தொகை சரிவு இப்போது பெரிய பிரச்சனையாக உலக நாடுகளுக்கு மாறி இருக்கு. உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமான சீனா தற்போது ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டிருக்கு. அதுதான் மக்கள் தொகை வீழ்ச்சி. இது வெறும் டேட்டா மாற்றம் மட்டுமல்ல, சீனாவுடைய பொருளாதார வளர்ச்சி, உலகளாவிய ஆதிக்கம் மற்றும் சந்தை அப்படின்னு அனைத்தையும் தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு மோசமான வீழ்ச்சி அப்படின்னு வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அமெரிக்காவுடைய பிரபல முதலீட்டாளரும் மார்டின் கேபிட்டல் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியுமான ராட்டி மார்டின் அவர்கள் சீனாவுடைய இந்த நிலைமையை மாற்ற முடியாத ஒண்ணு அப்படின்னு அவர் விவரித்து சொல்லியிருக்கிறாரு. சீனாவுடைய மக்கள் தொகை சுமார் 140 கோடி அப்படிங்கிற உச்சத்தை தொட்டுவிட்டு தற்போது குறைய தொடங்கியிருக்கு. இப்போது சீனாவுல பிறப்பு விகிதத்தை விட இறப்பு விகிதம் அதிகரிச்சிருக்கு. 2010களின் மத்தியில சீனாவுல ஆண்டுக்கு 1.8 கோடி குழந்தைகள் பிறந்தாங்க. ஆனா சமீபத்திய ஆண்டுகள்ல இந்த எண்ணிக்கை 1 கோடிக்கும் கீழே சரிஞ்சிருக்கு. சீனா உருவான காலத்திலிருந்து அங்கு குழந்தை பிறப்பு விகிதம் இந்த அளவுக்கு குறைவது இதுவே முதல் முறையாகும். இதே நிலைமை நீடிச்சுன்னா சீனாவுடைய மக்கள் தொகை 2100ஆம் ஆண்டுக்குள்ள பாதியாக குறையக்கூடும் அப்படின்னு ஐநா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சில ஆய்வாளர்கள் இது 30-40 கோடியாக கூட குறையலாம் அப்படின்னு அஞ்சுறாங்க. சீனாவுடைய இன்றைய நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னா 1980 இருந்து 2016 வரைக்கும் ஒரு சட்டம் நடைமுறையில் இருந்துச்சு. அதாவது ஒரே குழந்தை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் நடைமுறையில் இருந்துச்சு. இதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தினால தான் ஆண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுச்சு. இதனால பாலின விகிதம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் வயதில் இருக்கும் பெண்களுடைய எண்ணிக்கை சீனாவில் மிக குறைவாக இருக்கு. குழந்தை பெற்றுக்கொள்ள பெண்களே இல்லாத போது நீங்கள் எவ்வளவு சலுகைகள் கொடுத்தாலும் மக்கள் தொகையை உயர்த்த முடியாது. பிறக்காத பெண்களுக்கு உங்களால் மானியம் வழங்க முடியாது அப்படின்னு ராட் மார்டின் அவர்கள் சொல்றாரு. இத்தனை ஆண்டுகள் சீனாவுடைய அசுர வளர்ச்சிக்கு அதன் உழைக்கும் வர்க்கமே முதுகெலும்பாக இருந்துச்சு. ஆனா இப்போ தன் நிலைமை தலைகீழா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்கே 15லிருந்து 64 வயதுக்கு உட்பட்ட உழைக்கும் மக்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருது. மறுபக்கம் 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுடைய எண்ணிக்கை வேகமாக அதிகரிச்சுட்டு வருது. வரி செலுத்தும் இளைஞர்கள் குறைவதாலையும் ஓய்வூதியம் மற்றும் மருத்துவ செலவு தேவைப்படும் முதியவர்கள் அதிகரிக்கிறதுனாலையும் சீனாவுடைய நிதி நிலைமை மோசமடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சீனாவுடைய நுகர்வு சந்தையையும் பலவீனப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் தொகை சரிவை தடுக்க சீன அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது. ஒரு குழந்தை திட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்போது 3 குழந்தைகள் வரை பெற்றுக்கொள்ள அனுமதி தரப்பட்டிருக்கு. மேலும் குழந்தை பெற்றுக்கொள்ளும் தம்பதிகளுக்கு ரொக்கம் மற்றும் வீட்டு வசதிக்கான மானியங்களும் வழங்கப்படுது. மகப்பேறு விடுமுறை நீட்டிப்பு, கல்வி செலவுகளை குறைக்கும் நடவடிக்கை அப்படின்னு பல்வேறு சலுகைகளை வாரி வழங்குறாங்க. இருந்தாலும் சீன இளைஞர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள தயங்குறாங்க. அதிகப்படியான வாடகை, கடுமையான வேலை நேரம், குழந்தைகளுடைய கல்விக்கான போட்டி மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு ஆகியவையே இதுக்கு முக்கிய காரணங்களாக சொல்லப்படுது. இது ஒரு சமூக பிரச்சனையாக மாறினதுனால வெறும் அரசு சலுகையால இதை சரி செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. சீனாவுடைய இந்த மக்கள் தொகை மாற்றம் உலக பொருளாதாரத்துல பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. வேலை செய்யக்கூடிய வயதில் இருக்கும் இளைஞர்கள் நம்பர் குறைகிறதுனால சீனாவுடைய ஜிடிபி வளர்ச்சி வேகம் குறையும். சீனாவில் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்படுறதுனால ஆப்பிள் போன்ற பெரிய நிறுவனங்கள் தங்கள் தொழிற்சாலைகளை இந்தியா, வியட்நாம், மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு மாற்ற தொடங்கியிருக்காங்க. ஒரு நாடு வல்லரசாக நீடிக்க அதன் இராணுவ பலம் மற்றும் தொழில்நுட்ப முதலீட்டுக்கு பெரும் நிதி தேவை. மக்கள் தொகை சுருங்கும் போது சீனா தன்னுடைய உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டியிருக்கும். இது அமெரிக்காவுடனான போட்டியில் சீனாவை பின்னுக்கு தள்ளக்கூடும். சீனாவுடைய மக்கள் தொகை வீழ்ச்சி அப்படிங்கிறது ஏதோ ஒரு தற்காலிக சரிவல்ல, அது அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பை மாற்றப்போகும்
ஒரு வரலாற்று மாற்றம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகள் விற்பனை செய்த ஆயுதங்கள் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டதாக நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. பின்லாந்தில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் யுக்ரைன் போருக்கு அப்புறம் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது குறித்த கேள்விக்கு பதிலளித்து பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பல ஆண்டுகளாக ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவுடைய அண்டை நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்று வந்துள்ளதா நினைவூட்டியிருக்கிறாரு. அதனால் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதை விமர்சிக்கவோ இந்தியாவுக்கு மேற்கத்திய நாடுகள் அறிவுரை கூறவோ எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை அப்படின்னு உறுதிப்பட சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களால் எந்த ஒரு ஐரோப்பிய நாடும் இதுவரைக்கும் தாக்கப்பட்டதில்லை அப்படின்னும், ஆனால் ஐரோப்பிய நாடுகள் விற்பனை செய்த ஆயுதங்கள் பல ஆண்டுகளாக இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. யுக்ரைன் போருக்கு அப்புறம் ஐரோப்பிய நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகளுடைய எண்ணெயை சந்தையில் முழுமையாக வாங்க தொடங்கினதுனால இந்தியாவுடைய எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய ரஷ்யா கிட்ட இருந்து குறைந்த விலையில எண்ணெய் வாங்க வேண்டியிருந்ததாகவும் விளக்கினார். அதே போல உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை திடீரென உயர்வதை தடுக்க இந்தியாவை ரஷ்யா எண்ணெய் கொள்முதலை தொடருமாறு 2022ஆம் ஆண்டிலேயே அமெரிக்கா கேட்டுக்கொண்டதாகவும் சொன்னார். யுக்ரைன் ரஷ்ய போரில் இந்தியாவுடைய நடுநிலைப்பாட்டை விமர்சிப்பது முற்றிலும் நியாயமற்றது அப்படின்னும், உலகளாவிய எரிசக்தி சந்தையை சீராக வைத்திருக்கவே இந்தியா இந்த முடிவை எடுத்தது அப்படின்னும் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இந்திய உள்நாட்டு விவகாரங்கள் மற்றும் ஜனநாயகம் குறித்து விமர்சிப்பவர்கள் முதல்ல தங்கள் சொந்த நாடுகளில் நிலவும் வன்முறைகளையும் ஸ்திரமற்ற தன்மையையும் சரி செய்ய முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு கடுமையாக சாட்டியிருக்கிறாரு. நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசுமுறை பயணமாக ஐரோப்பிய நாடான பின்லாந்துக்கு போயிருக்கிறாரு. அங்கே வளர்ந்து வரும் சக்திகள் மற்றும் புதிய புவிசார் அரசியல் போட்டி அப்படிங்கிற குறித்த விவாத நிகழ்ச்சியில் தான் ஜெய்சங்கர் அவர்கள் பங்கேற்று பேசினாங்க. அப்போ தான் நிருபர் ஒருவர் அவர்கிட்ட ரஷ்யா கிட்ட நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்குற பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறதுக்கு தான் ஜெய்சங்கர் அவர்கள் இவ்வாறு பதிலளிச்சிருக்கிறாரு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் அச்சம் ஓவர் நைட்டில் வழக்கம் போல அமைதியானது தற்போது யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை நோக்கி நகர்ந்திருக்கு. ட்ரம்ப் அவர்கள் நேற்று இன்னைக்கு இரவு ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்த போறேன் அப்படின்னு அச்சுறுத்தியிருந்த நிலையில தான் திடீரென தன்னுடைய முடிவிலிருந்து பின்வாங்கி தாக்குதல்களை ஒட்டுமொத்தமாக ரத்து செஞ்சிருக்கிறாரு. மேலும் 2 நாடுகளுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையும் ஒப்பந்தமும் இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் வரும் சனிக்கிழமை அல்லது திங்கட்கிழமைக்குள்ள இந்த வரலாற்று ஒப்பந்தம் முறைப்படி கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாகவும் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த போர் முடிவுக்கு வந்துச்சுன்னா சர்வதேச வர்த்தகம் மற்றும் முதலீட்டு சந்தையில் ஒரு மாபெரும் மறுசீரமைப்பை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவு மூலம் உலக நாடுகளை ஆச்சரியத்தில் மூழ்கடிச்சிருக்கிறாரு. ஈரான் அரசுடனான பேச்சுவார்த்தைகள் அந்த நாட்டின் மிக உயரிய தலைமையிடம் ஒப்புதலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அப்ரூவல் செய்யப்பட்டிருக்கு. அதன் காரணமாக இன்று இரவு ஈரான் மீது நடத்த திட்டமிட்டிருந்த அனைத்து வான்வெளி மற்றும் குண்டுவீச்சு தாக்குதல்களையும் அமெரிக்க அதிபர் அப்படிங்கிற முறையில் நான் ரத்து செய்துள்ளேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மெகா அமைதி ஒப்பந்தத்தின் கண்டிஷன்கள் அனைத்தும் அமெரிக்கா, இஸ்ரேல், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், துருக்கி, பாகிஸ்தான், பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் மற்றும் எகிப்து உள்ளிட்ட போரில் தொடர்புடைய அனைத்து சர்வதேச நாடுகளாலும் ஒட்டுமொத்தமாக ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் தேதி மற்றும் இடம் மிக விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் முஸ்தபா கமேனி இந்த ஒப்பந்தத்துக்கு தன்னுடைய தனிப்பட்ட பச்சைக்கொடியை காட்டியிருப்பதாகவும் வாஷிங்டன் வட்டாரங்கள் தெரிவிக்குது. சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி பார்த்தோம்னா இந்த புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈரானுக்கு சாதகமான பல்வேறு முக்கிய சலுகைகள் மற்றும் 5 பிரதான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா கடற்படை முடக்கம் நீக்கம். அதாவது இந்த அமைதி உடன்படிக்கை முறைப்படி கையெழுத்தான அடுத்த கணமே ஈரானுடைய துறைமுகங்கள் மீது அமெரிக்க ராணுவம் விதித்துள்ள கடுமையான கடற்படை முற்றுகை முழுமையாக வாபஸ் பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஈரானுடைய தலைமையின் முழு ஒப்புதல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அனைத்து விதிகளுக்கும் ஈரான்ல இருக்கும் ஒட்டுமொத்த உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் அனைத்து தரப்பினரும் தங்களுடைய அப்ரூவலை வழங்கியிருக்காங்க. 3வது கார்க் தீவு ஆக்கிரமிப்பு கைவிடப்பட்டது. ஈரானுடைய 90% கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் கார்க் தீவை அமெரிக்க தரைப்படைகளை கொண்டு கைப்பற்றும் அதிரடி திட்டம் தற்போது முழுமையாக கைவிடப்பட்டிருக்கு. அடுத்ததா ஹார்முஸ் ஜலசந்தி திறப்பு. உலகளாவிய கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய நுழைவாயிலாக விளங்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையாக திறந்து அங்கு இருக்கும் கன்னிவெடிகளை அகற்றி வான்வெளி மற்றும் கடல்வெளி வர்த்தக பாதுகாப்பை உறுதி செய்யும் அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் வரும் சனிக்கிழமை அல்லது திங்கட்கிழமைக்குள்ள கையெழுத்தாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல காலக்கெடு இல்லாத பேச்சுவார்த்தை. இந்த ஒப்பந்தத்தை நிறைவு செய்ய அமெரிக்கா எந்தவித இறுதி கெடுவையும் விதிக்கல. ஈரான் தற்போதைய சூழல்ல மிகவும் பகுத்தறிவுடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக ட்ரம்ப் அவர்கள் பாராட்டியிருக்கிறாரு. மத்திய கிழக்கில் அமைதி திரும்புவதாக வந்த இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தொடர்ந்து
உலகளாவிய கமாடிட்டி மற்றும் முதலீட்டு சந்தைகளில் வரலாறு காணாத அதிரடி மாற்றங்கள் நிகழ தொடங்கியிருக்கு. போர் அச்சுறுத்தலால் எகிரிக்கொண்டே சென்ற சர்வதேச கச்சா எண்ணெய் விலையானது இந்த அமைதி பேச்சுவார்த்தை மற்றும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் செய்தியால் முதலீட்டு சந்தையில் மாற்றம் நிகழ துவங்கியிருக்கு. வளைகுடா போர் திங்கட்கிழமைக்குள்ள முடிவுக்கு வந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் அது இந்தியாவிலையும் பெட்ரோல் டீசல் விலை குறைத்து ஒட்டுமொத்த விலைவாசியையும் கட்டுக்குள்ள கொண்டு வர உதவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.